இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ருதி வந்து ரவி கிட்ட ரவி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் காலை அமுக்கி விட்றீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவி வந்து பரவாயில்ல வா நான் அமுக்கி விட்றேன் அப்படி சொல்லிட்டு காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா வந்து ரவியோட ரூமை கிராஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. போகும்போல் ரவி வந்து ஸ்ருதி காலை அமுக்கி விட்றத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உடனேவோ ரூமுக்குள்ளே வர்றாங்க. வந்துட்டு என்னம்மா ஸ்ருதி இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்துட்டு என்ன ஆண்டி பார்த்தா தெரியலையா, ரவி வந்து காலை அமுக்கி விட்றாங்க, என் கால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன், சரி காலை அமுக்கி விட்றேன் அப்படி சொல்லிட்டு காலை அமுக்கி விட்றாங்க. என்ன ஆண்டி பார்த்தோன்னே தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்தோன்னே தெரியுதுமா, அது ஏன் உன் காலை இவன் அமுக்கி விட்டாலையா, என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, ஹஸ்பண்டு தானே ஒய்ஃபோட காலை அமுக்கி விடணும், அப்புறம் வேறு யாரும் அமுக்கி விட முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயாவுக்கு கோபம் வருது. ரவி கிட்டே கேட்குறாங்க, என்னடா ரவி இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆண்டி நகைப்பாலிசை கூட போட்டுடலாம், அதெல்லாம் ரொம்ப சுகமாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும், நீங்கள் அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கிள்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஒரு நகைப்பாலிசை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்றாங்க. அனுப்பிவிட்ட உடனே ரவி கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி இப்படி பண்ணுற, அம்மா வந்திருக்காங்க நீ காலை அமுக்க சொல்கிற அப்படிங்க. ஐயா அப்படிலாம் நினைக்கக்கூடாது ரவி, நீ எந்த காலத்தில் இருக்கிற, நம்ம என்ன நான் என்ன உடனே தானே என் ஹஸ்பண்டுக்கிட்ட தானே நான் கேட்க முடியும், பின்னென்ன அவங்கக்கிட்டே நான் போய் கேட்க முடியும், நீ பண்ணுற எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறது உனக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் மற்றவங்கள நம்ம கேட்கணும், நான் அதெல்லாம் விடு போ, பழைய காலத்து மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத அப்படி சொல்லிட்டு ரவியை சத்தம் போட்டு ஸ்ருதி விட்டுறாங்க. உடனே விஜயா வந்து கோவப்பட்டுட்டு வேகமாக போய் அண்ணாமலைக்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தா, நீ இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நம்ம உங்கள் தாத்தாலாம் எப்படி இருந்தார், உங்கள் பாட்டியோட மூஞ்செல்லாம் பார்க்காம கூட வாழ்ந்தாங்கள்ல, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் அப்பாவோட பேரை கூட சொல்லாமல் கூட இருந்தாங்கள்ல, இப்போ நீ இருக்கும் போல் என்ன பண்ணுற அப்படி சொல்லும் போல் விஜயாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பண்ணுறீல இது மாதிரி தான் போக போக காலம் போக போயிடும், ஃபஸ்ட்லாம் பசங்களை வந்துட்டு வாடா போடான்னு சொல்லுவாங்க, இப்போ புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்றாங்க, பசங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்க, இதெல்லாம் பழகிடும், போக போக அதுவே பழக்க வழக்கம்லாம் மாறிடும், நீ இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காத விஜயா அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இருந்தாலும் விஜயாவுக்கு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க, வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து பார்த்தா மீனா வந்துட்டு நம்ம முத்துவுக்கு காலில் ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவோ ரவியை கூப்பிட்டு இங்கே வா அங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூப்பிட்டுட்டு நம்ம மீனா ரூமுக்கிட்ட போகிறாங்க. போய் அங்கே போய் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னோடனே ரவி போய் பார்க்கும் போல் மீனா கையை வந்து நம்ம முத்து அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவோ அம்மா நீங்களே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை சொல்கிறாங்க ரவி. சொன்ன உடனே விஜயா போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா மீனா கையை முத்து அமுக்கி விடுறாங்க. என்ன எல்லாம்